பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு தூங்கி எந்திரிச்சதுலேருந்து பூஜை ரூம்லே உட்காந்துட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் ராஜி, மீனா, மயில்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அரசி வராங்க. அரசி வந்த உடனே ராஜே இருந்துட்டு, அரசி தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டியா, நல்லா தூங்குனியா, நல்லா ரெஸ்ட் எடுத்தியா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்ட உடனே, இல்லை நீ அப்படியெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நீங்கள் கேட்ட மாதிரி நல்லா தூங்கி எழுந்திரிச்சு தான் வரேன். ஆமாம் அம்மா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே பார்த்தீங்களா அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீ உட்காரு, நான் போய் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொன்ன உடனே அதுக்கு அடுத்து தான் நம்ம அரசு இருந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோமதி கிட்ட போகிறாங்க. கோமதி இருந்துட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரியா அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்ட உடனே, இங்கே பாரு என் பொண்ணு நீ சோதிச்ச வரைக்குமே எல்லாமே போதும், இனிமேலும் என் பொண்ணுக்கு நீ எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது, எனக்கு தீர்ப்பும் நல்லபடியாக வரணும், அதில் யாருக்கும் எந்த மன கஷ்டமும் வரக்கூடாது, அந்த கோர்ட்டில் என் பொண்ணு நிற்கிற போது என் நெஞ்சே பதறி போகுது, அதனால் என் பொண்ணை தேவையில்லாமல் கேள்வி கேட்டு அவன் மனசை நோகாதபடி பார்த்துக்கோ சாமி, இல்லாட்டி என் பொண்ணை ஏதாவது கஷ்டப்படுத்துன்னு இப்போ ஏற்றுற விளக்கு கூட இனிமேல் நான் ஏற்றவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான், அம்மா நீ எதுக்காகவும் பயப்படாத, எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் கையால் காஃபி குடிக்கணும் போல் இருக்குமா அப்படின்னு உடனே, சரி இருமா நான் போய் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான், அரசி நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க. அண்ணி நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ அம்மா என்னை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்காங்க, ஆனால் திரும்ப வரும்போது பெருமையாக வருவாங்க, வேணா பாருங்கள், இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதுரா சாமின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்பவே நிம்மதியாக வராங்க. அவங்க கோர்ட்டுக்கு போகிறத நினச்சி பயந்து போயிருக்காங்க, ஆனால் திரும்ப வரும்போது அவங்க சந்தோஷமாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் சக்திவேல் வந்து முத்துவேல்கிட்ட, அண்ணன் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனோமா, ஆமாம் ஆமாம் இப்போ லாயர்கிட்ட தான் பேசினேன், 11 மணிக்கு கோர்ட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் உடனே மாறி இருந்துட்டு, மறுபடியும் கோர்ட்டுக்கா, இனிமேல் என் பிள்ளைக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நினச்சாவே ரொம்பவே பயமாக இருக்குது, ஏதோ பண்ணி பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா கஷ்டத்தையும் அவன் ஒருத்த மட்டும் அனுபவிச்சிட்ருக்கானே, நான் வச்சிட்ருக்கிறது ஒத்த ஆம்பளை பிள்ளை, அதையும் ஜெயிலில் இருந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் சக்திவேல் இருந்துட்டு, மாறி எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, என் பிள்ளைய என் தலையை அடமான வச்சாவது நான் அவனை காப்பாற்றுறேன், ஆனால் அண்ணாலாம் அப்படி இல்லை, அவங்களுக்கு தேவை அவங்க பொண்ணு நிம்மதியாக இருக்கணும், பொண்ணு வேணும்ன உடனே அந்த பாண்டியனோட வீட்டு வாசலில் போய் நின்று கூப்பிட்டாங்க, ஆனால் அவங்க பொண்ணுக்காக மட்டும்தான் அவன் வீடு படியேறி போவாங்க, ஆனால் நம்ம பையனுக்கெல்லாம் அவங்கள எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி முத்துவேல்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. உடனே அம்மாச்சி இருந்துட்டு, என்னடா தெரியும் உனக்கு அவனை பற்றி, அவன் குமாருக்காக யார் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு தெரியுமா, இவ்வளோ நேரம் லாயர்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், எக்காரணத்தை கொண்டும் குமாரை வந்து அவன் விட்டுற மாட்டான், தேவையில்லாமல் 2 பேரையும் நீயே பிரிச்சிடாத. ஆத்தா நான் என்னத்தை தப்பாக சொல்லிட்டேன், நான் எந்த விதத்துலேயும் எந்த விஷயமும் தப்பாக சொன்னதே கிடையாது, இவங்க பொண்ணுக்குன்னா மட்டும் அந்த பாண்டியனோட வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க, ஆனால் குமாருக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், உடனே முத்துவேல் இருந்துட்டு, தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காத, உனக்கு என்ன இது உன் பையன், நீ பிரித்து பார்க்குற, ஆனால் நாங்கள் ஒன்றும் அப்படி பார்க்கவே இல்லை, ராஜியும் குமாரும் எங்களுக்கு 2 கண்ணு தான், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வடிவு இருந்துட்டு, தம்பி இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க, அட போது நிறுத்துங்க நீ, உங்கள் பொண்ணு எல்லாமே சொன்னதுக்கப்புறமா அந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் நின்னீங்க இல்லை, ஆனால் என் பையனுக்காக
கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கன்னு நீங்கள் 2 பேர் போய் கேட்டிருக்கலாம்ல. இது உங்கள் பையனை நினச்சிருந்தா கேட்டிருப்பீங்க. அப்படி இல்லைல்ல, இது என்னோட பையன் தானே, அதனால தான் யார் எப்படி வேணால் போகட்டுன்னு சொல்லி விட்டுட்டீங்கல்ல. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அதுக்கப்புறம் இருக்கா அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வடிவும் அங்கேருந்து கிளம்பி போடுறாங்க. மாறி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சக்திவேல் இருந்துட்டு, நீ எதுக்காக அழுகிற? எந்த காரணத்துக்காகவும் என் பையனை நான் கோர்ட்டில் விட்டுட்டு வர மாட்டேன். என் பையனை திரும்பவும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே மாறி இருந்துட்டு அப்பத்தக்கிட்ட, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கேஸை வாபஸ் வாங்கினா கூட குமார் மேலே எந்த தண்டனையும் கிடைக்கவே கிடைக்காது. மறுபடியும் குமார் வீட்டுக்கே வந்துடுவான். ஆனால் அவங்க தான் கேஸை வாபஸ் வாங்கவே மாட்டாங்களே. குமார் மேலே பழி போட்டு ஜெயிலில் தள்ளோன்ற ஒரு முடிவோடு தானே இருக்காங்க. இனிமேல் என் பிள்ளைய பார்க்கவே மாட்டோமோன்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மாறி சொன்ன வார்த்தை அப்பத்தவ போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியை வந்து நம்ம செந்தில், சரவணன், கதிரன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாசமாக பார்த்துக்கிறாங்க. அரிசியை உட்கார வச்சு தோசை சுட்டு கொடுக்குறாங்க, இட்லி ஒரு பக்கம் போடுறாங்க. அது பத்தாமல் ஊட்டி வேற விடுறாங்க. அண்ணன், நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இங்கே பாருங்கன்னு, நான் ரொம்பவே தைரியமாக தான் இருக்கேன். கூட அப்பாவும் அம்மாவும் வராங்கல்ல, வேணும்னா சொல்லரசி, நான் லீவ் போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் வந்து சொல்கிறாங்க. அண்ணன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணன். ஏற்கனவே நீ 2-3 நாள் லீவ் போட்டாச்சு. இதுக்கு மேலே நீ எல்லாம் லீவெல்லாம் போடாதண்ண. நீ கண்டிப்பாக வேலைக்கு போகி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம அரசி வந்து சொல்லிடுறாங்க. சரவணன் இருந்துட்டு, சரி விடுமா, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன், அப்பா தான் என் கூட வராருல்ல, கடையை யாருன்னு பார்த்துப்பாங்க, அதனால் நீ கடையை பார்த்துக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அரசி இருந்துட்டு நம்ம சரவணன் கிட்ட வேண்டாண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கதிர் இருந்துட்டு, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 3 பேருமே வரோம். அண்ணன், நான் எதுக்காகவும் பயப்படலண்ண, நான் தைரியமாக அப்பா கூட போயிட்டு வரேன், நீங்கள் எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிடுறாங்க. அரசியோட தைரியத்தை பார்த்த உடனே சரவணன், செந்தில் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க சரிங்களா, தப்பு பண்ணவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்க தான் பண்ண போகுது. இனிமேல் யாரும் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே கூடாது. அந்த அளவுக்கு அந்த கோர்ட்டில் அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அரசி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மாறி சொன்ன வார்த்தை அப்பத்தாவுக்கு சரின்னு பட்டது. எப்படிடா நேராக போய் கேட்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு தெரு ஓரம் நின்றுக்கிட்டு பாட்டினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அம்மாச்சி. அதுக்கு அடுத்து தான் அத்தத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பதறி போய் கேட்கவும், உடனே இல்லை தம்பி, எங்கே தம்பி போயிட்டு வரீங்க, கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாத்து, கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாமிக்கிட்ட வேண்டிட்டு வரதுக்காக போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே அம்மாச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சொல்லுங்க அத்தை, நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை தம்பி, குமாரை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன். குமாரை பற்றி பேசுகிறதுக்காகவா? எதுக்காக? என்ன பேசினான் அவனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அம்மாச்சி இருந்துட்டு, அவன் மேலே நீங்கள் வச்சிருக்கிற கோபம் கரெக்டானது தான். ஆனால் நான் 7 பேர பிள்ளைங்க எனக்காக இருக்காங்க. ஆனால் அதில் 5 பேரை என்னால் பார்த்துக்க முடியல, பேசிக்க முடியல, பாசங்காட்டி ஒரு வாய் சோறு கூட ஊட்டி விட முடியல. ஆனால் நான் தூக்கி வளர்த்தது எல்லாமே ராஜியும் குமாரும் மட்டும்தான். அதில் ஒன்று, ராஜி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா, குமார் இப்போ ஜெயிலுக்கு போக போகிறான். நினச்சாவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தம்பி. தயவு செஞ்சு இந்த அத்தைக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. வீட்டில் பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு. ராஜிக்கு மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறீங்க, செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவேலும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. என்னால் அதெல்லாம் பார்க்கவே முடியல. போகிற உசுறு இப்போவே போனால்
கூட நிம்மதியடா சாமின்னு தோணுது. என்ன அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது, வாழ வேண்டியதெல்லாம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. இப்போ போய் எந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுகிறீங்க? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அத்தை. இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் அம்மாச்சிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இல்லை தம்பி, உங்கள் கோவத்தில் நியாயம் இருக்குது. ஆனால் என்னால் இதெல்லாம் தாங்கிக்க சக்தி தான் என் உடம்புல இல்லை. ஒரு பக்கம் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ராஜிதான்னு சொல்லி அந்த குடும்பத்தை குமார் பழிவாங்க போய் இப்போ அவன் தலையில் அவனையே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான். அவன் வாழ்க்கையை நினச்சி மாறியும் நாங்கள் 3 பொம்பளைங்களும் சேர்ந்து அழுந்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரியல தம்பி. தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் கொஞ்சம் வாபஸ் வாங்கினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஒரு அளவுக்கு முடிஞ்சிடும். இனிமேல் குமாரும் அரசி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ண மாட்டான். ப்ளீஸ் தம்பி, இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அத்தை, நான் சின்ன வயசில் உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்கிற போது என்னை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டீங்க. பெத்த புள்ள மாதிரி கவனிச்சுக்கிட்டீங்க. அதே தான் நானும் பண்ணேன். என்னை பெத்த அம்மா மாதிரி தான் உங்ககிட்ட நான் பழகினேன், பேசினேன், எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்கிட்ட நீங்கள் கேட்காதீங்க. வேறு என்ன வேணால் கேளுங்க, செய்ய சொல்லுங்க, கண்டிப்பாக நான் செய்கிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு விட்டுடுங்க. எங்கள் வீட்டோட கடைக்குட்டி அரசி, அவளை நாங்கள் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டோம் தெரியுமா? அவள் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் அவள் முகத்தில் சிரிப்பை பார்த்தே பல மாதங்கள் ஆகுது. வேண்டாம் அத்தை, தப்பு செஞ்சவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே தான் ஆகணும். என் பொண்ணை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினவன் நிம்மதியாக இருக்கவே கூடாது. அவனுக்கு தேவையான தண்டனை அவனுக்கு கிடைச்சே தீரும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. தம்பி, அது வந்து ப்ளீஸ் அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் அம்மாச்சி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே போகிறாங்க. பாண்டியனுக்கும் மனசு கேட்கல. என்னடா இது, அவங்க கேட்ட உதவியை நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோமதி இருந்துட்டு அரசியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுமே, பார்க்குறவங்களாம் என்னெல்லாம் பேச்சு பேசுவாங்களோ, என்னெல்லாம் சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீங்களே இப்படி இருந்தால் அரசி என்ன ஃபீல் பண்ணிகிட்ருப்பா, விடுங்க அத்தை, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலையும் அப்படின்னு சொல்லிட்டு மயில், மீனா, ராஜின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசிக்கிட்ட கதிர், செந்தில், சரவணன், அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா பழனி, எல்லாருமே இந்த பக்கம் அரசிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. தைரியமாக இரு அரசி, அம்மா ஃபீல் பண்ணுறத பார்த்து நீயும் எதுக்காகவும் கவலைப்படாத. உன் அண்ணனுங்க நாங்கள் இருக்கோம், எதுவாக இருந்தாலையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பத்திரமா இருமா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பழனி இருந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறத நினச்சி அக்கா வருத்தப்பட்டுருக்கிறது மச்சா, அதனால தான் நாங்கள் எல்லாருமே ஆறுதல் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தாவே தெரியுது இதுதான் நடந்துட்டுருக்கோன்னு. எதுக்காக இப்படி பயந்துக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரசி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் திருநீரெல்லாம் வச்சு விடுறாரு நம்ம பாண்டியன். அரசி, நீ தைரியமாக தானமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா, நீங்கள் கூட இருக்கீங்கல்லப்பா, நான் தைரியமாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அம்மா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கோமதி, உனக்கு என்ன பிரச்சனை? என்னங்க பேச்சு பேசுகிறீங்க? பிரச்சனையா இல்லை. நாளைக்கு அரசி எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாவோ, இல்லை வீட்டை விட்டு நகர்ந்தாவோ, இல்லை நம்மளே கூட எங்கேயாவது கிடைக்காது போனாவோ இந்த ஊர்க்காரங்க வாயை மூட முடியுமா? கோர்ட்டுக்கு பொண்ணை போய் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை தப்பாக பேச மாட்டாங்க. தப்பாக பேசுகிறவங்களா இப்போ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்ருக்காங்க. நம்ம பொண்ணு தானே இதெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கா. இங்கே பாரு, அவளுக்கு சுதந்திரமாக போயிட்டு வரணும். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைச்சியே ஆகணும்.
அதனால் நம்ம செய்யறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவனுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் தெரிய வரும். தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான், நீ வரலனா கூட பரவாயில்ல, என் பொண்ணு தைரியமாக தான் இருக்கா, அதனால் கோர்ட்டுக்கு நானே அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, கோர்ட்டுக்கு போனால் சினிமாவில் நடக்கிற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீ எத்தனை தடவைமா கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் மீனா அமைதியாகிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி வந்துட்டு, அத்தை பயப்படாதீங்க அத்தை, ஒன்றுமே இல்லை. ஆமாம், நீ எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்க? இல்லை இல்லை, பேசாமல் நில்லு, என் பொண்ணு என்னென்ன கேள்வி கேட்குவாங்கன்னு நினச்சாவே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. அரசிக்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்குவாங்க நினச்சாவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுகன்யா இருந்துட்டு, அத்தாச்சி நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, கோர்ட்டில் அப்படி ஒரு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்னம்மா, நீ ஈஸியாக வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவ, நாங்கள் ஒன்றும் அப்படி கிடையாது, மான மரியாதைக்கு எல்லாத்துக்கும் பயந்து போய் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், உன்ன மாதிரியெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கோமதி அப்படி பேசின உடனே சுகன்யா ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. என்னடா இது, அக்கா சுகன்யாவை இப்படி பேசிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு, ஏய் நீ வந்தாலையும் சரி வராமல் இருந்தாலையும் சரி என் பொண்ணை நான் கோர்ட்டு கூட்டிகிட்டு தான் போவோம், யார் கேள்வி கேட்டாலையும் நான் இன்னும் பதில் சொல்கிறேன். ஆமாம்மா சொல்வீங்க, ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு மேலே மைக் ஷீட்டை கட்டிக்கிட்டு என் பொண்ணு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன்னு சொல்லி பெருமையாக பேசிட்டு வருவீங்க, ஆனால் என்னாலலாம் அப்படியெல்லாம் முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு, ஐயைய என்னடியும் உனக்கு பிரச்சனை, நீ இங்கே இரு பேசாம அப்படின்னு சொல்லிட்டு, அரசி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கூட நாங்கள் எல்லாருமே வரோம், எதுக்குடா எல்லாருமே, அங்கே வந்து அடிதடின்னு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் பொண்ணு தைரியமாக இருக்கா, நான் அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டு வரேன், யாரும் கூட வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நானும் உங்கள் கூடவே வரேன், அதான் வரமாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கோமதி இருந்துட்டு, வரமாட்டேன்னு சொன்னால் இங்கே இருந்துருவீங்களோன்னு நான் நினச்சேன், கேஸும் கேன்சல் ஆகிடும், அப்போ கேன்சல் ஆனால் அவனுக்கு எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லி அவன் ஜாலியாக வெளியில் சுற்றிட்டுருப்பான். ஆனால் என் பொண்ணு வழக்கம் போல் போய் மூலையில் உட்காந்துட்ருப்பா. இவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து இத்தனை நாள் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? இவ பழைய அரசியாக இருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. ஆனால் என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு, 3 பேரும் வண்டியில் போக முடியாது, அதனால் ஆட்டோவில் போனாலையும் அதே சார்ஜ் தான், அதனால் நான் கார் சொல்லியிருக்கேன், நம்ம கார்லேயே போயிட்டு வரலாம், என்ன நம்பலாம், நீ எங்கே வர, தம்பியும் வரட்டமே கூட, அவன் எதுவும் பண்ண மாட்டான், எந்த அடிதடிக்கும் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து கதிரிக்க சப்போர்ட் பண்ணி பாண்டியன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இவனா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான், அங்கே ஏதாவது ஒன்று மாறிச்சனா கூட உடனே கோவப்பட்டு அடிக்கிறேன் வெட்டுறேன் குத்துறேன்னு போய் நிற்பான், இதெல்லாம் தேவையா, அடுத்தது இவனுக்காக நான் கோர்ட்டு வாசலுக்கு போய் நிற்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவன் இங்கே இருந்துட்டு போட்டோம், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், சைலண்ட்டாக தான் இருப்பேன், நானும் வரனே, இப்போ நான் வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் சொல்லிட்டேனே, அங்கே வந்து வெட்டுறேன் குத்துறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று போவேன், அங்கே போயிட்டு நான் உனக்காக மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஏற முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் தான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, கோர்ட்டில் அமைதியாக தான் இருப்பேன், இங்கே இருந்து நான் என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லி பதறிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நானும் உங்கள் கூட வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு, அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறான் இல்லைங்க, கூட கதிரும் வரட்டுமே, இப்போ என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்ததா சரிடா இங்கே சொல்கிறதான் அங்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு சரிதானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் தான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, கார் ஃப்ரெண்டோடதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாங்க அதிலே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியன் அரசிக்கிட்ட அம்மா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி பயப்படுற மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் தைரியமாக தான் இருக்கேன், நம்ம போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம அரசி வந்து சொல்லிடுறாங்க. பாத்தியடி என் பொண்ணை எவ்வளோ தைரியமாக இருக்கான்னு, தப்பு பண்ணவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சமகெத்தா அரசியாக அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. எல்லாருமே அரசி பயப்படாதம்மா தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோடில் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.